அரசியல் என்பது மக்களாட்சியின் அஸ்திவாரம். அரசாங்கம்தான் நீதிமன்றங்களின் ஆகப்பெரிய வழக்காடி. இப்பின்னணியில் சமீப நாட்களில் உயர்நீதிமன்றத்தில் இருவேறு நீதிபதிகள் தங்கள் அரசியல் பார்வையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 2023 ஜூலை 17 அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுகவின் RS பாரதி தொடர்ந்த வழக்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதும் நீதிமன்றங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளின் சொந்த அரசியல் விளையாட்டு மைதானங்களாக ஆக்கப்படுவதாக வேதனைப்பட்டார் நீதியரசர். சாதாரண ஏழை வழக்காடிகளுக்கான நீதிமன்ற நேரம் அரசியல் சார்ந்த வழக்குகளால் விழுங்கப்படுவதையும் சுட்டிக்காட்டினார் ஆனந்த் வெங்கடேஷ். இதில் உண்மை இல்லை என்று ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. நாட்டை பிடித்திருக்கும் பாமரர்களை பாதிக்கும் எத்தனையோ வழக்குகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய பொன்னான நேரம் செந்தில் பாலாஜி போன்றவர்களின் விஷயத்தில் களவாடப்பட்டிருப்பதோடு தாமதமின்றி உடனுக்குடன் விசாரணை நடத்தப்படுவது பாதாளம் வரை பாயும் பணம் நீதிமன்றத்தை நோக்கியும் பாய்ந்திருக்கலாமோ என்ற நியாயமான அச்சமும் ஐயமும் படிக்காத விஷயம் தெரியாத பாமரர்களின் திண்ணை பேச்சில் அடிபட்டது. அதாவது மூத்த வக்கீல்களை அமர்த்தி விரைந்து வழக்கை விசாரிக்கும் போக்குதான் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதே நேரம் 31/8/2023 அன்று நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தான் கையகப்படுத்திய நிலங்களில் விளைந்த நெற்கதிர்களை அழித்த நிலையில் நியாயம் கேட்டு நீதிமன்றத்தை நாடிய வழக்குரைஞர் பாலு என்பவர் நீதியரசர் SM சுப்பிரமணியன் அவர்களிடம் தாம் அரசியல் பேசப் போவதில்லை, உண்மைகளை பற்றி உரைக்க உள்ளதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதியரசர் அரசியல் பேசினால் தவறில்லை என்றும் அரசியல் என்பது ஒவ்வொருவரின் வாழ்வோடு பின்னி பிணைந்த அம்சம் என்றும் அரசியல் பாடம் நடத்த வேண்டியதாயிற்று. மேலும் கூடுதல் அரசு தலைமை வழக்குரைஞர் இந்த நெய்வேலி வழக்கில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக குற்றஞ்சாட்டிய போது எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வது அவர்களின் கடமை, ஆனால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை அல்லவா என்றார். இவ்விரு நீதியரசர்களின் பார்வை வேறுபட்டிருந்தாலும் கண்கூடாக தெரிவது ஒன்றே ஒன்றுதான். அரசியல் கட்சிகளின் ஏட்டிக்கு போட்டி மனப்பான்மை பாமரர்களுக்கான நீதிமன்றத்தை பலி கொண்டு விட அனுமதிக்க கூடாது. ஆனால் அரசியல் தவிர்த்துவிட்டு வெறும் சட்டப்பிரிவுகளின் சாராம்சத்தையே போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டிருக்கவும் கூடாது. இத்தருணத்தில் நமது சேனல் சார்பில் ஒரு முக்கிய விஷயத்தை சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டம் நீதிபதிகளை நியமிப்பதில் கட்சி சார்பின்மை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திவிட்டாலும் நடைமுறையில் முன்பு இருந்ததற்கு மாறாக இப்போது செயல்பட்டு வரும் கொலிஜியம் முறையில் அரசியலில் தீவிர ஈடுபாடு கொண்டவர்கள் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் பெறும் வாய்ப்புகள் குறைந்துவிட்டன. திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதியின் மேல் போடப்பட்ட வழக்கை நீர்த்து போக செய்வதற்கு சன்மானமாக தன் மருமகனுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி வேண்டும் என்று கோரி பெற்றார் ஒரு மாண்பமை தலைமை நீதியரசர். மற்றொரு நீதியரசர் அதே கட்சியில் தேர்தல்களில் தோற்றுப்போய் மாவட்ட செயலாளராக இருந்தவர். உயர்நீதிமன்ற நீதிபதியாகி உச்ச நீதிமன்றம் வரை உயர்ந்த கட்சி சார்பின்றி நீதி வழங்கினார். VR கிருஷ்ணய்யர் என்ற நீதிபதியோ கேரள கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அமைச்சராகவே அங்கம் வகித்தவர். எனவே அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளைப் போல கட்சி சார்புள்ளவர்கள் நியமிக்கப்படாவிட்டாலும் இந்திய அரசமைப்பு நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக உள்ளவர் கட்சி சார்பில்லாவிட்டாலும் தீர்க்கமான அரசியல் பார்வை பெற்றிருப்பதே ஜனநாயகத்திற்கு நல்லது. அரசியல் காயடிக்கப்பட்ட நீதித்துறையால் அரசியல் சதுரங்கத்தில் அநியாயங்களுக்கு செக் வைக்க முடியாது என்பது இந்திய ஜனநாயகத்தின் மாற்ற முடியாத உண்மை.